அன்புள்ள மாணவர்களே, இந்த காணொளியில் வரிசை மாற்றங்கள் என்ற டாப்பிக்கில் இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற பயிற்சி கணக்குகளிலிருந்து சில கணக்குகளை இப்போ நாம் தீர்வு செய்ய போகிறோம். அதில் முதல் கணக்கு பாருங்கள். ஆர்டிக்கல் என்ற வார்த்தையில் உள்ள உயிரெழுத்துக்கள் இரட்டை இலக்க இடத்தில் வருமாறு எத்தனை வார்த்தைகள் உருவாக்க முடியும்? இதுதான் கேள்வி. ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7 எழுத்துக்கள் இருக்கு. ஆர்டிக்கல் என்ற வார்த்தையில் 3 4 5 6 7 எழுத்துக்கள் இருக்கு. இதுல இரட்டை இலக்கம் பார்த்தீங்கன்னா இது 2வது இடம், இது 4வது இடம், இது 6வது. இரட்டை இலக்க இடத்தில் வருமாறு உயிரெழுத்துக்கள் என்ன பாருங்க, ஏ ஐ ஏ வழியில 3 உயிரெழுத்துக்கள் இருக்கு. இந்த 3 உயிரெழுத்துக்கள் மாறி மாறி எழுதலாம். இரட்டை இலக்கத்துல இங்க ஏ வரலாம், இங்க வந்து ஏ இங்க போகலாம், இங்க ஏ இங்க போகலாம், ஐ இங்க வரலாம், ஏ ஈ இங்கே போயிட்டு ஐ இங்கே வந்துட்டு அதே மாதிரி ஐ அங்கே போயிட்டு ஈ இங்கே வரலாம். அந்த மாதிரி நம்ம வரிசை மாற்றி மாற்றி எழுத முடியும். இப்போ உயிரெழுத்துக்கள் 3 இருக்கு, இரட்டை இலக்கங்கள் 3 எல்லாம் இருக்கு. therefore இதை வந்து நம்ம எத்தனை வழிகளில் எழுத முடியும்னா, இதை நம்ம 3 ஃபேக்டோரியல் வழிகளில் மாற்றி மாற்றி எழுதலாம். 3 உயிரெழுத்துக்களை 3 இடங்களில் 3 ஃபேக்டோரியல் வழிகளில் மாற்றி மாற்றி எழுதலாம். ஸோ ஆர்டிக்கல் என்ற வார்த்தையில் உள்ள 3 உயிரெழுத்துக்கள் 3 உயிரெழுத்துக்களை 3 இரட்டை இலக்க இடங்களில் 3 இரட்டை இலக்க இடங்களில் 3 உயிரெழுத்து 3 இரட்டை இலக்கணங்கள் 2 4 6 என்று 3 இரட்டை இலக்கணங்களில் 3 ஃபேக்டோரியல் வழிகளில் எழுதலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் பாருங்க, R1 T1 C1 L1. இப்போ 4 மெய் எழுத்துக்கள் 1 2 3 4 இடங்கள் இருக்கு. ஸோ 4 மீதமுள்ள 4 மெய் எழுத்துக்கள் மீதமுள்ள 4 இடங்களில் 4 ஃபேக்டோரியல் வழிகளில் எழுதலாம். மீதமுள்ள 4 மெய் எழுத்துக்களை 4 இடங்களில் 4 ஃபேக்டோரியல் வழிகளில் எழுதலாம். அப்ப மொத்த எழுதும் வார்த்தைகள், மொத்த உருவாகும் வார்த்தைகள், மொத்தமாக உருவாக்கும் வார்த்தைகள், அதான் கேள்வி. மொத்தமாக உருவாக்கும் வார்த்தைகள் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் பெருக்கல் விதியில் போட்டுருக்கோம். 3 உயிரெழுத்து 3 ஃபேக்டோரியல், 4 மெய்யெழுத்து 4 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் பெருக்கல் விதி இப்படி போடும்போது 6 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 24, மொத்தம் 144 வார்த்தைகள் எழுதலாம். இதுதான் இவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த மாதிரி இது கொடுத்த கண்டிஷனில் எத்தனை வார்த்தைகள் எழுத முடியும்? இந்த ஆர்டிக்கல் வார்த்தைகள் இருந்ததுன்னா 144 வார்த்தைகள் எழுதலாம். ஓகே, இந்த கணக்கில் பாருங்க. அடுத்த கணக்கு, மிசிசிப்பி என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வெவ்வேறான வரிசை மாற்றங்கள் உருவாக்கலாம்? இப்போ மிசிசிப்பியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 எழுத்துக்கள் இருக்கு. மிசிசிப்பி என்ற வார்த்தையில் உள்ள
இந்த வார்த்தையில் உள்ள மொத்த எழுத்துக்கள் இந்த வார்த்தையில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 11. 2, 4, 6, 8, 10, 11 எழுத்துக்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா S4, I4, S4, I4, P2. அப்ப 4, 4, 8, 10 ஆயிடுச்சுன்னா மீதி ஒரே ஒரு எழுத்து M1. மொத்தம் 11 எழுத்து. 4, 8, 10, 11. இது இந்த ரிப்பீட் ஆகிற எழுத்துக்களால நம்ம அதனுடைய ஃபேக்டோரியலை டிவைட் பண்ணிடணும். அதான் இதனுடைய வரிசை மாற்றங்களுடைய அளவு. எப்படியுமே ஒரு வார்த்தையில எந்தெந்த எழுத்துக்கள் ரிப்பீட் ஆகுதோ அதை டிவைட் பண்ணிடணும் அத்தனை ஃபேக்டோரியல்ஸாக. இப்போ உருவாகும் பார்த்தீங்கன்னா இதுதான் ரூல். அது மேல மொத்தம் இருக்கிற வார்த்தைகள் 11 ஃபேக்டோரியல். 11 எழுத்துக்கள் இருக்கிறதால 11 ஃபேக்டோரியல் டிவைட் பை ரிப்பீட் ஆகுது S4, I4, P2. M1 தான் அதனால ஒரு ஃபேக்டோரியல் போட வேண்டியதில்லை. அந்த ஒரு ஃபேக்டோரியலுக்கு ஆன்சர் 1. அதை 1 போட்டாலும் 1 தான், போடாலும் அதை டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் 1ஆல் ஒன்றும் வேல்யூ மாறாது. ஸோ இப்போ மிசிசிபி என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வெவ்வேறான வரிசை மாற்றங்கள் உருவாக்கலாம்னா அது இருக்கிற மொத்த எழுத்துக்கள் 11 ஃபேக்டோரியல் பகுதியில் போட்டு தொகுதியில் அந்த ரிப்பீட்டட் லெட்டர்ஸ்களுடைய ஃபேக்டோரியல் 4i, 4p, 4s, 2p அதனுடைய ஃபேக்டோரியல்ஸால் டிவைட் பண்ணி 4 ஃபேக்டோரியல் இந்த 4 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். இவ்வளோதான் கணக்கு. ஓகே, அடுத்த கணக்கு பாருங்க. உங்க புத்தகத்தில் இருக்கிறது இன்டர்மீடியட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு எத்தனை வெவ்வேறான வரிசை மாற்றங்கள் உருவாக்கலாம் அப்படின்றது கணக்கு. இன்டர்மீடியட் என்ற வார்த்தையில் உள்ள வெவ்வேறான எழுத்துக்களை பயன்படுத்தி எத்தனை வெவ்வேறான வார்த்தைகள் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு உருவாக்கலாம். அதில் முதல் நிபந்தனை பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் அடுத்தடுத்து வருமாறு. அது ஆல்டர்னேட்டிவா. இங்க பாருங்க, மொத்தம் இதுல 12 எழுத்து. ஓகேயா? 12 எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அப்ப அதுக்கு இதுல உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா I2, உயிரெழுத்துக்கள்ல I2, E2, I3, I2, E3, A1. அப்ப 3, 5, 1, 6 மொத்தம் 6 உயிரெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் பாருங்க. மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த உயிரெழுத்துக்கள் தவிர, இந்த 6 உயிரெழுத்துக்கள் தவிர T2, N1, R1, M1, D1. அப்ப இது 1, 2, 3, 4, 2, 6 மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 6. உயிரெழுத்துக்கள் 6, மெய்யெழுத்துக்கள் 6. இதுல உயிரெழுத்துக்கள் I, E 2 ரிப்பீட் ஆகுது. I 2 தடவை, E 3 தடவை வந்து. அப்ப உயிரெழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்படும் வார்த்தைகள் மொத்தம் 12 இடம் இருக்கு இல்லையா? 12 எழுத்து இருக்கு. இதுல வந்து உயிரெழுத்துக்களை கொண்டு உயிரெழுத்துக்கள் மூலம் உருவாகும் வார்த்தைகள் உயிரெழுத்துக்கள் மூலம் உருவாகும் வார்த்தைகள் பார்த்தா மொத்தம் 6 உயிரெழுத்து இருக்கு. அதுல 2 I, 3 E 2 ஃபேக்டர் 3 ஃபேக்டர் ரிப்பீட் ஆகிற எழுத்துக்களை டிவைட் பண்ணணும்னு போன மிசிசிபி கணக்கில் சொன்னேன். ஸோ அதனால 6 ஃபேக்டர் 6 உயிரெழுத்துக்கள் டிவைட் பை 2 I 3 E 2 ஃபேக்டர் 3 ஃபேக்டர் டிவைட் பண்ணிட்டா உயிரெழுத்துக்கள் வார்த்தைகள் வந்துடும்.
இப்ப மெய் எழுத்துக்கள் மூலம் உருவாகும் வார்த்தைகள் மெய் எழுத்துக்கள் மூலம் உருவாகும் வார்த்தைகள் அது எத்தனைன்னு பாருங்க. மெய் எழுத்து மொத்தம் 6 இருக்கு. 6 ஃபேக்டோரியல். அதுல டி மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. அதனால 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிட்டோம். ஓகேயா? இது வந்து ஒரு வழி. இது மெய் எழுத்துக்கள் மூலம் வருது. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் உயிர் எழுத்துக்கள் தான் வச்சுக்கோம். இப்ப மொத்தம் 12 இடம் இல்லைங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த 12 இடத்துல முதலில் உயிர் எழுத்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோம். வவல் முதல்ல வவல் ஆரம்பிக்குது. அடுத்து மெய் எழுத்து கான்சனன்ட்னு சொல்றாங்க. மெய் எழுத்து கான்சனன்ட் நான் போடுறேன். கான்சனன்ட் சி. அடுத்து வவல் கான்சனன்ட், வவல் கான்சனன்ட், வவல் மெய் எழுத்து, உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிரெழுத்து, இப்படி வரும். முதல்ல உயிரெழுத்து 1 2 3 4 5 6 உயிரெழுத்துக்கு 6 ஃபேக்டோரியல் போய் அது ரிப்பீட் ஆகிற I2 E3 அது வந்துச்சு. இது அடுத்து கான்சனன்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இடம். அதுல 6 ஃபேக்டோரியல் 6 கான்சனன்ட். அதில் வந்து டி மட்டும் ரிப்பீட் ஆகுது 2 தடவை. அதனால இதுல 6 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் இது வந்துச்சு. இது முதல்ல உயிரெழுத்து ஸ்டார்ட் ஆகும். முதல்ல மெய் எழுத்து கூட ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு டைப் இதே மாதிரி வரும். சப்போஸ் முதல்ல கான்சனன்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இப்ப இதுலயே இதே 12 எழுத்துல சி கான்சனன்ட் மெய் எழுத்து ஸ்டார்ட் ஆனா மெய் எழுத்து உயிரெழுத்து, மெய் எழுத்து உயிரெழுத்து, இப்படி வரும் ஒரு 12 ஆல்டர்னேட்ஸ். இன்னும் ரெண்டுமே ஆல்டர்னேட்டா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்ப இதுல பாத்தீங்கன்னா முதல்ல மெய் எழுத்து உயிரெழுத்து, மெய் எழுத்து, 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 இப்படி. இதுவும் இதே மெத்தட்ல 6 உயிரெழுத்துக்கு ஒரு 6 ஃபேக்டோரியல் பை 2. இப்ப இதுக்கும் அதே மாதிரி இந்த 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் உயிரெழுத்துக்கும் மெய் எழுத்துக்கு 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் வரும். அப்போ மொத்த வார்த்தைகள் அதை 2 டைம்ஸ் படிக்கணும். therefore மொத்த உருவாகும் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 2 தடவை பிரிக்கணும். எதை? அந்த 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். அதை 2 டைம்ஸ் இருக்கணும். ஏன்னா வவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வவல் ஸ்டார்ட் பண்ணா இது ஒரு, அடுத்து மெய் எழுத்து ஸ்டார்ட் ஆனா அதுக்கு ஒரு இதே ஐடியா. ஸோ அதனால இதை இந்த ஃபேக்டர் 2 டைம் ட்வைஸால் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6 ஃபேக்டோரியலுக்கு 720, அது 3 இன்ட்டு 6 இன்ட்டு 2 12 டிவைட் பண்ணா 720, 720 ஒரு 3. இது வந்து 120 720 ஒரு 12 டிவைட் பண்ணா 600 இல்லைங்களா? ஸோ அதனால இப்போ என்ன ஆகுனா இதை சிம்பிளிஃபை பண்ணின்னு வச்சுங்க. 6 6 12 ஓகே 6 12 72. இப்போ 720 6 ஃபேக்டோரியல் 120 அது 6 12 72. அது 2 ஃபேக்டோரியல் 2 2 3 3 ஃபேக்டோரியல் 6 6 12
இப்போ டிவைட் பண்ணி பாருங்க. 1 12 6 12 72 60. அப்போ இது என்ன 2 டைம்ஸ் ஆஃப் இது 60 ஆகிடும். இன்ட்டு இது 720/2 2ஆல் டிவைட் பண்ணால் 360. இது 360,000, இது 60,000. இது 60 × 360 பிரிக்காது. 2ஆல் பிரிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 43,200 வார்த்தைகள். அப்போ மெய்யெழுத்துக்கெல்லாம் உயிரெழுத்துக்கெல்லாம் அடுத்தடுத்து வர மாதிரி எத்தனை வார்த்தைகள் உருவாக்கலாம்னா 43,200 வார்த்தைகள் உருவாக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகே, இந்த அதே கணக்கில் ரெண்டாவது சப்டிவிஷன் பாருங்க. எல்லா உயிரெழுத்துக்களும் ஒன்றாகவே வரணும் அப்படின்னா எத்தனை வார்த்தைகள் உருவாக்கலாம்? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 6 இருக்கு, அது அத்தனை ஒன்றாக வரணும். மெய்யெழுத்துக்கள் வந்து 6. மெய்யெழுத்துக்களுக்கான இடங்கள் வந்து 6 வரும். 1 2 3 4 5 6. மெய்யெழுத்துக்கான இடங்கள் வந்து 6. இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் பிளஸ் உயிரெழுத்துக்கள் 6ம் ஒன்னா வந்துடணும், ஒரு யூனிட்டா வந்துடும். அப்ப இது ஒரு 6 இடம் பிளஸ் ஒரு இடம் 7 இடமா வந்துடும். டோட்டலா எத்தனை இடங்கள் வரும்? 7 இடங்கள் வரும். ஒவ்வொரு மெய்யெழுத்துக்கும் ஒரு இடம், 6 இடம், 6 மெய்யெழுத்துனால உயிரெழுத்துக்கள் 6க்கும் ஒன்றா வரணும்னு சொல்லிடுறாங்க. அந்த 6ம் இங்க வரலாம், இந்த கேப்ல வரலாம், இந்த கேப்ல வரலாம், எங்க வேணா வரலாம். அப்போ மொத்தம் 7 இடங்கள் வரும். இந்த 6 பிளஸ் உயிரெழுத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடம் 7. அப்ப இதுல பாத்தீங்கன்னா உருவாகும் வார்த்தைகள் இந்த கண்டிஷன்ல உருவாகும் வார்த்தைகள் வந்து முதல்ல இது 7 ஃபேக்டோரியல் 7 இடம். அதுல 2 T இருக்கு, 2 ஃபேக்டோரியல். அப்புறம் இந்த உயிரெழுத்துக்களுக்குள்ள 6ம் எப்படி வேணா வரும். அது ஏற்கனவே உயிரெழுத்துக்கள் நாம் போட்டது 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். இதுதான் இந்த கணக்கில் இருக்க சொல்யூஷன். இந்த 7 எதுனா 6 மெய்யெழுத்து பிளஸ் 6 உயிரெழுத்து சேர்ந்து ஒரு இடம், அப்ப 7 இடம். அதுல 2 ஃபேக்டோரியல் எதுனா இந்த மெய்யெழுத்துல T 2 தடவை வரதால 2ஆல் டிவைட் பண்ணிருக்கோம். இந்த உயிரெழுத்துக்களார அதுக்குள்ள ஒரு 6 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் வரும்னு நம்ம குழந்தையே பார்த்தோம். 2 I இருக்கு, 3 E இருக்கு. அதனால இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இது வந்து 7 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டர்னா இது வந்து 2520 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ண 7 ஃபேக்டர் இன்ட்டு இதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 60. அப்ப இதுல இருந்து ப்ராடக்ட் பண்ண நமக்கு கிடைக்கிறது வந்து 1,51,200 வார்த்தைகள். அப்ப உயிரெழுத்துக்கள் ஒன்றாகவே வர்ற மாதிரி 1,86,200 வார்த்தைகள் வரும். இப்ப இதுலயே மூணாவது என்ன கேட்கறான்? மூணாவது கண்டிஷன் இதே சம்ல என்னன்னா உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வராத வகை. இப்போ ஒன்றாக வரணும் சொன்னேன் இல்லையா? உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வராத வகையில் இது மூணாவது. உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வராத வகையில் எத்தனை வார்த்தைகள் உருவாக்குறான்னு கேட்கலாம். இப்ப இதுக்கு என்ன செய்யணும்னா மொத்த வார்த்தைகள் 12 எழுத்தையும் வச்சு பார்த்துட்டு அதுல உயிரெழுத்துக்களை மட்டும் வரதை சப்ராக்ட் பண்ணிட்டா மொத்த வார்த்தைகள் உயிரெழுத்துக்கள் வராமல் வந்துடும். இது உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வராத வகையில் பார்க்கணும்னா மொத்த வார்த்தைகள் அந்த எல்லாமே சேர்ந்தது 12 எழுத்தையும் சேர்ந்தது மைனஸ் உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வர்றது. உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வருது. இதை கழிச்சுட்டா உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வராது வந்துடும். மொத்த வார்த்தைகள் எத்தனையும் பார்த்தா எழுத்துக்கள் மொத்தம் 12. அதனால 12 ஃபேக்டோரியல் பை அதுல I2 E3
டி 2 அதையும் சேர்த்துக்கணும். அதான் மொத்த வார்த்தை. 12 வார்த்தை எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா I2 E3 T2 12 வச்சுட்டு இதுதான் மொத்த வார்த்தைகள். மொத்த 12 எழுத்துல உயிரெழுத்துக்கள் மட்டும் வராது. இதோ இருக்கு உயிரெழுத்துக்கள் மட்டும் வர்றது. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிட்டா, இதை சிம்பிளிஃபை பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதில் இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வருதுன்றதை நான் எழுதிடுறேன். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 1995840 மைனஸ் இது ஏற்கனவே போட்டது ஒன்றாக வருதல் இட்டு இது ஒன்று இருக்குல்ல, அதையும் சேர்க்கணும். பாருங்க 7 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் அதையும் சேர்த்து தான் ஒன்றாக வருது. இதுதானே ஃபுல்லாக இதுதான் ஒன்றாக வர்றது. உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வர்றது. இது மட்டும் இல்லை, உயிரெழுத்து வர்றது. இது உயிரெழுத்து ஒன்றாக வருதுன்னா அது 7 இடம் சேர்ந்ததும் சேர்ந்து வர்றது இந்த சமம். அப்படியே அதை சப்ராக்ட் பண்ணும்போது 1,51,200. அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு 19807200 ஆன்சர். ஆனால் சிம்பிள் பண்ணி பாருங்கள். ஃபேக்டோரியல் டிவைட் இது வந்து ஒன்றாக உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வருதல் டோர் பாருங்க. இதனுடைய மொத்த வேல்யூ டோருக்கு. அப்போ டோட்டலாக 12 எழுத்துல வர்றது. அதை சிம்பிள் பண்ணி உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வர்றதை கழிச்சுட்டா உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வராதது கிடைக்கும். இதோட இந்த சம் முடியுது. இதோட இந்த வீடியோவையும் நம்ம முடிக்கிறோம். இதிலிருந்து மேற்கொண்டு சில கணக்குகள் இந்த பயிற்சியில் இருக்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.